ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைன் பை லைன் சீரீஸில் 6th தமிழ் இயல் 6க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ புக்ஸை வந்து ரீட் பண்ணாதவங்க ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் பண்ண ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின், அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான், நானிலம் படைத்தவன் எனும் தலைப்பில் உள்ள இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் பார்த்தோம்னா புதியதொரு விதி செய்வோம். ஓகேவா? ஸோ இந்த இந்த வரிகள் வந்து எந்த தலைப்பின் கீழே வருதுன்னு பார்த்தோம்னா நானிலம் படைத்தவன், எந்த நூலுக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்னா புதியதொரு விதி செய்வோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ரெண்டையுமே வந்து கொடுத்தாச்சு. அடுத்து செகண்ட் கொஸ்டின், புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலின் ஆசிரியர். ஸோ ஆன்சர் முடியரசன். மூணாவது கொஸ்டின், முடியரசன் அவர்களின் இயற்பெயர் துரைராசு. நாலாவது கொஸ்டின், பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியவர். ஸோ ஆன்சர் வந்து முடியரசன். அஞ்சாவது கொஸ்டின், திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். ஸோ முடியரசன். ஓகே. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயராக வந்து கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஆறாவது கொஸ்டின், முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்தியே நாகரிக மனிதன் என்று முடியரசன் யாரை குறிப்பிடுகிறார்? தமிழர்களை. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நிலங்கள் வந்து நமக்கு ஐவகை அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் 4 வகைகளை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கூற்று காரணம் கொடுத்து நம்ம கேட்கும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து 4 நிலம் மட்டும் எதுன்னு பார்த்துங்க. பாலை மட்டும் விட்டுட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் என்று முடியரசன் யாரை குறிப்பிடுகிறார்? ஸோ ஆன்சர் வந்து தமிழர்களை. அடுத்து ஏழாவது கொஸ்டின், சொல்லும் பொருளும். மல் எடுத்த, அதுக்கு என்ன பொருள் பார்த்தோன்னா வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். நல்கும் அப்படின்னா தரும். கழனி அப்படின்னா வயல். மரம் வீரம். எக்களிப்பு அப்படின்னா அதுக்கான பொருள் பார்த்தோன்னா பெருமகிழ்ச்சி. களம் என்பதற்கான பொருள் கப்பல். ஆழி அப்படின்னா கடல். ஓகே. எட்டாவது கொஸ்டின், போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். ஓகேவா? ஸோ வீரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மரம். அதை கூட வந்து கொடுக்கலாம். 9வது கொஸ்டின், நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா சு. சக்திவேல். அடுத்து பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க. கல் எடுத்த, இதை எப்படி வந்து நம்ம பிரித்து எழுதலாம்னு பார்த்தோம்னா கல் கூட்டல் எடுத்து. நானிலம், 4 கூட்டல் நிலம். நாடென்ற, நாடு கூட்டல் என்ற. களமேரி, இதை எப்படி பிரித்து எழுதலாம்னு பார்த்தோம்னா களம் கூட்டல் ஏரி. 11வது கொஸ்டின், வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இந்த வரிகள் வந்து யாருடையதுன்னு பார்த்தோம்னா பாரதியாருடையது. அடுத்து 12வது கொஸ்டின், சொல்லும் பொருளும். கதிர் சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி, அதுக்கான பொருள் பார்த்தோம்னா மின்னல் கோடுகள். அரிச்சுவடி, இதுக்கான பொருள் வந்து அகரவரிசை எழுத்துக்கள். அடுத்து 13வது கொஸ்டின், விடிவெள்ளி நம்பிலக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா இப்பாடல் இடம்பெறும் நூல். நாட்டுப்புற இயல் ஆய்வு. 14வது கொஸ்டின், உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல். என்ன பாடல் பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல். 15வது கொஸ்டின், காதல் கேட்டு காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடலை எப்படி கூறுவாங்கன்னு பார்த்தோன்னா வாய்மொழி இலக்கியம் என்பர். அடுத்து 16வது கொஸ்டின், ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலானவை டேஷ் பாடல்கள், தொழில் பாடல்கள். அடுத்து 17வது கொஸ்டின், நெய்தல் திணைக்கானதை மட்டும் கொடுத்துருக்காங்க. நெய்தல் திணைக்கான நிலம் என்னன்னு பார்த்தோன்னா கடலும் கடல் சார்ந்த இடம் தான் நெய்தல். அடுத்து மக்கள் வந்து பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர். தொழில் பார்த்தோன்னா மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். கடல்னாலே மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவிக்கிறது அப்படின்றது நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிரும். ஆனால் மக்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர். ஏன்னா வேறு வேறு நேம் கொடுத்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே. ஸோ நம்ம வந்து கிளியராக வந்து பார்த்துட்டு போகணும். அடுத்து நெய்தல் திரைக்கான பூ பார்த்தோன்னா தாளம் பூ. அடுத்து 18வது கொஸ்டின், மீனவர்களுக்கு விடிவெள்ளினா எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா விளக்கு. கடல் அப்படின்னா பள்ளிக்கூடம். அலை அப்படின்னா தோழன். மேகம் அப்படின்னா குடை. மணல் வந்து பஞ்சுமெத்தை. இது வந்து அந்த பாடலை நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அதுக்கு வந்து போட்டிருப்பாங்க. இடி அப்படின்னா கூத்து. புயல் வந்து ஊஞ்சல். பனி அப்படின்னா போர்வை. கதிர் சுடர் வந்து கூரை. கட்டுமரம் வாழும் வீடு. மின்னல் வரி அப்படின்னா அரிச்சுவடி. மீன்கள் அப்படின்னா பொருட்கள். நிலவு கண்ணாடி. நீச்சல் யோகம். தலைவன் அப்படின்னா பெருவானம்.
அடுத்து 19வது கொஸ்டின் பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க. கதிர் சுடர் இதை வந்து எப்படி வந்து பிரித்து எழுதலாம்னு பார்த்தோம்னா, கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி. பெருவானம் பெருமை கூட்டல் வானம். அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை. அடுத்து 20வது கொஸ்டின் ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் டேஸ் ஆகும், வணிகம் ஆகும். 21வது கொஸ்டின் பொருட்களை விற்பவர் வணிகர், பொருட்களை வாங்குபவர் நுகர்வோர். 22வது கொஸ்டின் நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். 23வது கொஸ்டின் பண்டமாற்று வணிகத்தின் மூலம் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக இயரில் வந்து கேட்டிருக்காங்க. நெல்லை கொடுத்து உப்பை பெற்றிருக்காங்க. ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை பெற்றுள்ளனர். ஓகேவா. இச்செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா சங்க இலக்கியத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. இது நெல்லை கொடுத்து உப்பு வாங்கியிருக்காங்க, ஆட்டு பாலை கொடுத்து தானியத்தை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெல்லை கொடுத்து தானியத்தை கொடுத்தாங்க, உப்பை கொடுத்து ஆட்டின் பாலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா. அதெல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து 24 வணிகத்தை எவ்வாறு பிரிக்கலாம். வணிகத்தை வந்து தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். 25 தரைவழியாக பொருட்களை கொண்டு செல்ல பயன்பட்ட விலங்குகள் எருது, கழுதை, குதிரை. 26வது கொஸ்டின் வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை டேஸ் என்பர், வணிக சாத்து. வணிக குழுன்னு கூட கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ ரொம்ப கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனே வந்து சிம்பிளான ஆன்சராக வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஓகேவா. ஸோ வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை டேஸ் என்பர், வணிக சாத்து. அடுத்து 27வது கொஸ்டின் துறைமுக நகரங்கள் எவ்வாறு குறிப்பிடப்பட்டன. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா பட்டினம், பாக்கம். 28வது கொஸ்டின் தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார். 29வது கொஸ்டின் வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் என்று பிரிக்கலாம். அடுத்து 30வது கொஸ்டின் இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் இயராக வந்து கேட்டிருக்காங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்றி உமனர் போகலும். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. 31வது கொஸ்டின் பாலோடு வந்து கூலோடு பெயரும். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தோன்னா குறுந்தொகை. 32வது கொஸ்டின் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இந்த வரிகள் வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா அகநானூறு. 33வது கொஸ்டின் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செஞ்சாங்கன்னு பார்த்தோன்னா தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. அடுத்து 34வது கொஸ்டின் பழங்காலத்தில் சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எதுன்னு பார்த்தோம்னா சீனாவிலேருந்து என்னென்ன பொருட்கள் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அடுத்து 35வது கொஸ்டின் குதிரைகள் எங்கிருந்து வாங்கப்பட்டன. அரேபியாவிலிருந்து. 36வது கொஸ்டின் வணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். இத்திருக்குறள் வணிகரின் டேஸ் பற்றி கூறுகிறது, நேர்மையை பற்றி கூறுகிறது. அடுத்து 37வது கொஸ்டின் வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள், பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்தும் கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பாராட்டும் நூல் பட்டினப்பாலை. ஓகேவா. ஸோ இப்போ நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்னா அதை மட்டும் கொடுத்து கேட்டாலும் பட்டினப்பாலை தான். ஓகேவா. 38வது கொஸ்டின் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு டேஸ் உதவுகிறது, இணைய வழி வணிகம். 39வது கொஸ்டின் கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என கூறும் நூல் பட்டினப்பாலை. 40வது கொஸ்டின் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். 41வது கொஸ்டின் வணிக சாத்து இதை எப்படி வந்து பிரித்து எழுதலான்னு பார்த்தோம்னா வணிகம் கூட்டல் சாத்து. பண்ட மாற்று பண்டம் கூட்டல் மாற்று. வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள். விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. 42வது கொஸ்டின் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என அறிவுரை கூறியவர் ஔவையார். 43வது கொஸ்டின் சுட்டெழுத்துக்கள் வந்து எத்தனைன்னு பார்த்தோன்னா 3 இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா ஆ, இ, உ. இது 3 தான் வந்து சுட்டெழுத்துக்கள். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு டேஸ் என்று பெயர், சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். 45வது கொஸ்டின் சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது, அது டேஸ் எனப்படும். அது வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு வந்து இவன், அவன், இது, அது.
அடுத்து 46வது கொஸ்டின், சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். ஓகேவா? அதாவது அகத்திலிருந்து பொருள் தருவது அப்படின்ற மீனிங் தான். அதனால தான் சொல்லின் உள்ளேயே இருந்து, அகத்திலிருந்து பொருள் தருவது. ஓகேவா? அதனால் இது வந்து அகச்சுட்டு. அடுத்து 47வது கொஸ்டின், சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது புறச்சுட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து அகச்சுட்டுனா என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து புறச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்குறோம். சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது, அது வந்து புறச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து, அதாவது புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. ஓகேவா? அதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து ஒரு எழுத்துக்களை நீக்கினா அது எப்படி மீனிங் வரும். ஓகேவா? அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் கொடுத்து சுட்டெழுத்துக்களின் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. ஓகேவா? ஓகே. அடுத்து 49வது கொஸ்டின், அண்மை சுட்டுக்கான எழுத்து வந்து இ, சேய்மை சுட்டுக்கான எழுத்து வந்து ஆ, தற்போது பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து வந்து ஊ. ஓகேவா? அண்மை சுட்டுக்கான எழுத்துக்கு எடுத்துக்காட்டு, சேய்மை சுட்டுக்கான எழுத்துக்கு எடுத்துக்காட்டு, தற்போது பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து எதுன்னு பார்த்தோம்னா ஊ. ஓகேவா? 52வது கொஸ்டின், அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. எடுத்துக்காட்டு உது, உவன். அடுத்து 53வது கொஸ்டின், ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது டேஷ் எனப்படும். சுட்டு திரிபு. 54வது கொஸ்டின், வினா எழுத்துக்கள் 5 என்னென்னு பார்த்தோன்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேவா? அடுத்து 55, மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்து ஏ, யா. 56, மொழி இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. ஓகேவா? முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. அடுத்து 58, வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது டேஷ் எனப்படும். அகவினா. 59, வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது டேஷ் எனப்படும். புறவினா. ஓகேவா? அடுத்து கலைச்சொற்கள். கமாடிட்டி, இதுக்கான தமிழ் மீனிங் பார்த்தோன்னா பண்டம், ஃபெர்ரிஸ் பயண படகுகள், ஹெரிட்டேஜ் பாரம்பரியம், கன்சியூமர் நுகர்வோர், வொயேஜ் கடற்பயணம், ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர், அடல்ட்ரேஷன் கலப்படம், மெர்ச்சன்ட் வணிகர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 6th தமிழ் வந்து இயல் 6க்கானதை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.